போச்சு மக்களே, புரிஞ்சு போச்சு. கண்டிப்பா வந்துட்டு நம்ம பிக் பாஸ் பாக்கணுமா வேணாமா அப்படிங்கிறது இதை பத்தி நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சிடும். ஏன்னா லாஸ்ட் முடிவு பாத்தீங்கன்னா உங்களுக்கே வந்துட்டு என்னடா இப்படிலாம் பண்றாங்களா, டீம்ல இருந்து இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு உங்களுக்கே வந்துட்டு ஒரு டவுட் கிரியேட் ஆயிரும் அப்படிங்கிறது நல்லபடியா தெரியுது. என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம என்னடா இவன் டாப்ல இருந்தவன் இவனுக்கு இது டேஞ்சர் ஜோன்ல கொண்டு வந்து வச்சிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்துட்டு வந்துட்டு சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் இவங்க ரெண்டு பேர்த்த மட்டும் தான் வந்துட்டு வெளியில வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, இல்ல வந்து ப்ரோமோஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா வந்து சௌந்தர்யா தான் வரதை வந்து பார்க்க முடியுது. ஏன்னா சௌந்தர்யா தான் கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த ஒரு சீக்வன்ஸில் உள்ள போய் பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அந்த ப்ரோமோ வருதுன்னா அந்த ப்ரோமோல லைவ் நடக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க சௌந்தர்யாக்கும் அந்த இதுக்கு எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது. ஆனா இதுல இழுத்து போறது யாருன்னு பாத்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து இழுத்து போடுவாங்க. அது எதுக்கு தான் சத்தியமா இழுத்து போறாங்க அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. ஓகேங்களா, இப்ப எதை பத்தி பார்க்கும் பாத்தீங்கன்னா வந்துட்டு தலைவன் வந்துட்டு முத்துக்குமார் கிட்டத்தட்ட 2 லட்சம் ஓட்டு வாங்கி, நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், நேத்து ஃபர்ஸ்ட் வீடியோ தான் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன், 2 லட்சம் ஓட்டு வாங்கி முதல் இடத்துல இருக்காப்ல. தலைவனை போயிட்டு அதை ஒரு டேஞ்சர் ஜோன்ல போட்டு அன்அபிஷியல் ஓட்லயே வந்துட்டு அவ்வளவு ஓட்டு வாங்கி நம்ம டேஞ்சர் ஜோன்ல போட்டு வச்சிருக்காங்க. என்ன கதைன்னு தெரியல. இவனுக்கு வந்துட்டு வேணுக்குன்னு அப்படி பண்றானுங்களா, இல்ல வந்துட்டு இவரை வந்துட்டு நம்ம டார்கெட் பண்ணோம், தலைவனை வந்து இப்படியே போயிட்டு இருந்தா ஜாக்லினுக்கு சௌந்தர்யாக்கு இவங்களுக்கு எல்லாம் வந்து கப்பு கிடைக்காது, அதனால வந்து அப்படி பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு டவுட்டே கிரியேட் ஆயிடுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் நிறைய வீடியோல சொல்லியிருந்தேன், இப்போ ரீசெண்டா காலைல ப்ரோமோஸ் வீடியோலயும் நிறைய இதுல சொல்லியிருந்தேன், எதுக்கு தாண்டா வந்துட்டு நான் ஜாக்லின் சௌந்தர்யா வந்துட்டு சேவ்டு பண்ணாங்க, அவ்வளவு திட்டினானுங்க, அவ்வளவு வந்துட்டு விஜய் சேதுபதி சார் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி போலதெல்லாம் வந்து சொல்லவும் சரி அந்த பயத்துல இருக்கணும், அந்த பயத்திலே நல்லா விளையாடுவானுங்க, நான் லாஸ்ட்ல வந்துட்டு சேவ் பண்ணா கூட ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஜாக்லின் அண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சௌந்தர்யா இவங்க 2 பேர்த்த சேவ் பண்றானுங்க. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. டேய் என்னடா தலைவன் வந்துட்டு ஸ்டாப்ல இருந்திருக்கான், அவனும் போய் சேவ் பண்ணாம நீ, எனக்கு புரியல சுத்தமா, எனக்கு மக்களே சுத்தமா எனக்கு புரியவே இல்லை. இவனுக்கு பண்றது வந்துட்டு உண்மையாலுமே பண்றானுங்களா, இல்ல வந்துட்டு முத்துக்குமாரை டார்கெட் பண்ணும் அப்படிங்கிறக்காண்டி வந்துட்டு இந்த ஒரு விஜய் டெலிவிஷன் வந்து பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. ஏன்னா வந்துட்டு மஞ்சரியை சேவ்டு பண்ணிருக்கானுங்க, ஒண்ணுமே பண்ணாத ராயனை சேவ்டு பண்ணிருக்காங்க, ராணுவ சேவ்டு பண்ணிருக்காங்க, தலைவனை வந்துட்டு 2 லட்சம் கிட்டத்தட்ட 2 லட்சம் அன்அபிஷியல் ஓட்டுல இருக்கும்போது அவன் வந்து டேஞ்சர் ஜோன்ல போடுறானுங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 23,000 30,000 40,000 ஓட்டு இருந்துச்சுன்னா தலைவனை தூக்கி எவிக்ஷன் பண்ணி விட்டுருப்பாங்க. இப்போது கிட்டத்தட்ட வந்துட்டு 3வது இடத்துல இருந்தாவே வந்துட்டு எவிக்ஷன் பண்ணி விட்டுருவாங்க. இப்போது அந்த மாதிரி வந்துட்டு காத்துக்கிட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஏன்டா எவிக்ஷன் பண்ணலன்னு பாத்தீங்கன்னா தலைவன் வந்து டாப்ல நிக்கிறான், திடீர்னு தூக்கிட்டோம்னா வந்துட்டு தலைவன் டிஆர்பி குறைஞ்சிடும் அப்படிங்கறதுனால வந்துட்டு டிஆர்பியும் சரி நம்ம மக்கள் பார்வையாளர்களும் சரி ஐயோ யோகம் போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எல்லாம் வெறுத்துருவாங்க அப்படிங்கறதுனால வச்சுக்கிட்டு இருப்பாங்க போல இருக்கு. ஓகேங்களா, இல்லைன்னா வந்துட்டு தலைவனை வந்து தூக்கி விட்டுருப்பாங்க போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு வந்துட்டு ஜாக்லின் கையில வந்துட்டு கப்ப கொடுன்னு நினைக்கிறானுங்களா அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. அது என்ன எனக்கு புரியல சத்தியமா. நான் அதை பார்த்தோன்னே ஷாக் ஆயிட்டேன், என்னடா தலைவனை போய் டேஞ்சர் ஜோன்ல போட்டு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எனக்கு பார்த்தோன்னா செம்ம காண்டாயிடுச்சு. என்னடா டேய் சேனல் டீம்ல வந்து கொஞ்சமாச்சும் ஒரு நியாயமா இருக்கடா அப்படிங்கிற மாதிரி, ஒரு கொஞ்சம் கூட அங்க ஒரு நியாயம் ஒண்ணுமே கிடையாது. அங்க வந்துட்டு எங்களுக்கு யாருதான் போகணும்னு நினைக்கிறோமோ நாங்க அவங்கள தாண்டா போக வைப்போம், நீங்க சொல்ற அளவுக்கு வந்துட்டு மக்கள் ஓட்டுனாலாம் நாங்க வந்து எதுவுமே வச்சுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மக்களே வந்து தூக்கி போற அளவுக்கு வந்துட்டு இப்போ ஒரு சம்பவம் பண்ணிருக்கானுங்க. கிட்டத்தட்ட வந்து முத்துக்குமார் வந்துட்டு டாப்ல இருந்தாப்ல. ஓகேங்களா, டாப்ல இருந்தாரு, 2 லட்சம் ஓட்டு வாங்கி. ஆனா அவரை தூக்கி வந்துட்டு ஹாட் சீட்ல போட்டு டேஞ்சர் ஜோன்ல போட்டு அவர் வந்துட்டு சுத்தமா அப்படியே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம விஜய் டிவியோட பிளான் என்னன்னா முத்துக்குமார் ஜெயிக்க கூடாது, ஏன்னா முத்துக்குமார் ஆதரவு வந்துட்டு அதிகமா இருக்குது. அதனால இவனுக்கு வந்துட்டு ஹாட் சீட்ல போட்டோம்னா அடுத்த கேம் வரும்போதெல்லாம் வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவாரு, ரொம்ப டவுன் ஆயிடுவாரு அப்படிங்கறதுனால வந்துட்டு அவர் வந்துட்டு மேபி வந்துட்டு ஹாட் சீட்ல போட்டு டேஞ்சர் ஜோன்ல போட்டிருக்கலாம். ஏன்னா வந்துட்டு இவரை முடிச்சு விட்டோம்னாவே வந்துட்டு அங்க காம்படிட்டர் யாருமே கிடையாது. அந்த ஒரு காரணத்துக்குனால இவரை வந்துட்டு டேஞ்சர் ஜோன்ல போட்டு ஐயோ நம்ம டேஞ்சர் ஜோன் போயிட்டோமே அப்படிங்கறதுனால வந்துட்டு அவருக்கு டிஸ்டர்ப் ஆயிருமேன்ட்டு, டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா அவர் கேம் பிளே வந்துட்டு கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு விஜய் டிவி வந்துட்டு நினைச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல. கண்டிப்பா வந்துட்டு அதான் நினைச்சிருப்பாங்க உங்களுக்கு. அதனாலதான் மேபி வந்துட்டு இந்த ஒரு சிலிமிஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு. எனக்கு சுத்தமா இவனுக்கு பண்றதே பார்க்கும்போது என்னடா ரயன்லாம் வந்துட்டு இந்த வாரம் என்ன பண்ணா, சௌந்தர்யா என்ன பண்ணுச்சு, சௌந்தர்யா எல்லாம் ஓகே கிளி கிளின்னு கிழிச்சிங்க, அதெல்லாம் ஜாக்லின் எல்லாம் கிளி கிளின்னு கிழிச்சிங்க, அவனுங்களாம் என்ன பண்ணானுங்க இந்த வாரம், ரயன்லாம் வந்துட்டு என்ன பண்ணா, எப்படி வந்துட்டு அவனுங்களுக்கு ஓட்டு அதிகமாச்சு. என்எஃப்சிஎல் ஓட்லயே வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 2 லட்சம் ஓட்டு வாங்கினது தலைவன் மட்டும்தான். இதுல வந்துட்டு வரலாற்றிலேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 லட்சம் ஓட்டு வாங்கினதே வந்துட்டு நம்ம தலைவன் மட்டும் தான், முத்துக்குமார் மட்டும் தான். சீசன் எந்த சீசன்லயுமே இப்படி இவ்வளவு ஓட்டு வாங்கி பார்த்ததே கிடையாது யாருமே. சரி யாருமே வந்துட்டு முத்துக்குமார் இவ்வளவு ஓட்டு வாங்கி, இந்த முத்துக்குமார் மாதிரி இவ்வளவு ஓட்டு வாங்கி யாருமே வந்துட்டு இந்த ஒரு சீசனை கடந்தது கிடையாது. மேபி வந்துட்டு இந்த ஒரு தாண்டி வந்துட்டு முத்துக்குமார் வந்துட்டு 2 லட்சம் ஓட்டு வாங்கிட்டானே அப்படிங்கறதுனால வந்துட்டு பொறாமையில வந்துட்டு விஜய் டிவியே பொங்குதா என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த டேஞ்சர் ஜோன்ல சத்யா, தர்ஷிகா, ரஞ்சித் அண்ட் ஆர்ஜி ஆனந்தி, சாச்சனா இவங்க முத்துக்குமார் கிட்டத்தட்ட 6 பேர் இருக்காங்க. 6 பேர்ல வந்துட்டு 2 பேர் எவிக்ஷன். யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்ஜி ஆனந்தி, சாச்சனா. இதுல வந்துட்டு மறுபடியும் டேஞ்சர் ஜோன்ல போட்டது வந்துட்டு 4 பேர், சத்யா, தர்ஷிகா, ரஞ்சித், முத்துக்குமாரன் இவங்க 4 பேருமே டேஞ்சர் ஜோன்ல. எதுக்கு தான் அப்படி வந்துட்டு எப்படின்னா அந்த ஒரு என்ன பண்றானுன்னு பாத்தீங்கன்னா
மக்களுக்கு எதுவுமே தெரியாது, மக்களை வச்சு நம்ம கேம் விளாடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு விஜய் டிவி நினைச்சிட்டு இருப்பாங்க போல இருக்கு. ஆனா மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இவ்வளவு ஓட்டு வாங்கி இப்படி இருக்காரு, என்னடா இவரை போய் டேஞ்சர் ஜோன்ல போட்டீங்க. ஏற்கனவே வந்துட்டு சிவா ஒய்ஃபை வந்துட்டு கத்திக்கிட்டு இருந்துச்சு போன வாரம் வந்துட்டு எவிக்ஷன் சிவகுமார் வந்துட்டு, என்னமா சாச்சனா கீழே இருந்துச்சு, நீங்க மேல தூக்கி வந்துட்டு சிவகுமார் 4வது இடத்துல இருந்தாரு, 4வது இடத்துல இருந்தவரை தூக்கி விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த அம்மா வந்துட்டு புலம்பிக்கிட்டு இருந்துச்சு. அதையும் நம்ம பாத்துக்கிட்டு தான் இருந்தோம். சரி ஓகே, ஏதோ ஒரு வந்துட்டு அங்க அன்அபிஷியல் ஓட்டுல இல்லைன்னா கண்டென்ட் வரல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அங்க போட்டு ஓகே தூக்கி இருந்தா பரவாயில்ல. இப்ப வந்துட்டு தலைவன் வந்துட்டு கண்டென்ட் கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஓட்டு வந்துட்டு 2 லட்சம் ஓட்டு யாருக்குமே விழுவாது ஓட்டு, தலைவனுக்கு விழுந்திருக்கு. இது வந்துட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஓட்டு விழுவவும் என்ன பண்றாரு, இவங்க வந்துட்டு பொங்கிட்டாங்க போல இருக்கு. அச்சோ இவர் வந்துட்டு நம்ம தூக்கி விடலான்னு பார்த்தா இவ்வளவு ஓட்டு வாங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம விஜய் டிவி டெலிவிஷன்ல வந்துட்டு நினைச்சிருப்பாங்க போல இருக்கு. மேபி வந்துட்டு அந்த ஒரு காரணமா தான் எனக்கு தெரிஞ்சு கப்பை தூக்கி கொடுக்கறதா இருந்தா மரியாதையை இப்பவே கொடுத்துருங்கடா, இல்லைன்னா தயவு செஞ்சு நம்மளுக்கு வந்துட்டு பிக் பாஸ் பாக்குறது வந்துட்டு கடுப்பா இருக்கிறா, என்னடா ஒரு நியாயம் வேணாமாடா, இல்ல கேட்கிற மக்களுக்கு எல்லாம் என்ன மக்கள்லாம் ஒரு முட்டாளா, மக்களை முட்டாளாக்கி வந்துட்டு பேசுறீங்க பண்றா, அது பேசுறீங்க இல்ல மக்களை முட்டாளாக்கி வந்துட்டு இந்த ஒரு டேஞ்சர் ஜோன்ல முத்துக்குமரனை போட்டீங்க பேரு, அப்பயே நீங்க மிஞ்சிட்டீங்கடா. உங்க நோக்கம் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் கப் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களோட விருப்பம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா தெரிஞ்சு போச்சு. இதை பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னடா அப்படி பண்றாங்களே அப்படிங்கிறதுக்காச்சு கொஞ்சமாச்சும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா.